மினரல் வாட்டர் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ வந்து இப்போ பேச போகிற விஷயம் வந்து உங்களுக்கானது. என்ன அப்படின்னா, நீங்கள் மினரல் வாட்டர் யூஸ் பண்ணுறது வந்து சுத்தமான கழிவு நீர், அவ்வளோதான் நான் சொல்ல முடியும். அதை நீங்கள் குடிச்சிங்க அப்படின்னா உங்கள் பாடிக்கு வேலை தான் அதிகமாகுமே தவிர ஒரு அதனால் எந்த ஒரு பெனிஃபிட்டும் நம்மளுக்கு கிடையாது. ஸோ உங்கள் பாடி, அதாவது நீங்கள் குடிக்கக்கூடிய அந்த சுத்தமான கழிவு நீர்னால் உங்களுடைய அப்போதைய தாகம் வந்து, அதாவது உங்கள் வயிறு வந்து ஃபுல்லாகும். அந்த நேரத்தில் தாகம் வந்து குறையும். மற்றபடி அதை வெளியேற்றுறதுக்கான ஒரு ப்ராசஸ் வந்து உங்கள் உடம்பு வந்து ஒன்று வேலை பண்ணும். அந்த உடம்பு வேலை பண்ணுற அந்த சக்தியை கூட நீங்கள் குடிச்ச அந்த தண்ணி வந்து கொடுக்காது. ஸோ அது டெய்லி நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா எனர்ஜி லாஸ் வந்து உங்களுக்கு தான் நடக்கும். அதனால் அடையக்கூடிய பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா 0. இப்போ வாட்சர்ஸ் எவ்வளோ இருக்கீங்களோ அந்த மாதிரி 0ல் இருக்கும். இது நம்ம நார்மல் வாட்ரு கொஞ்சம் முனிசிபாலிட்டிலேருந்து வர அந்த வாட்டர்ஸில் கொஞ்சம் நல்லபடியாக கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த வாட்டரில் நீங்கள் குடிக்கிறீங்க அப்படின்னா அதுலேருந்து வர பெனிஃபிட்ஸ் வந்து உடம்புக்கு அவ்வளோ இருக்குது. முக்கியமான சில விஷயங்களை வந்து அது அந்த இருக்கக்கூடிய உப்புகள் சத்துக்கள் வந்துட்டு நம்ம எனர்ஜியாகவும் புத்துணர்ச்சியாகவும் நீங்கள் அந்த தண்ணியை குடிக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக பாடி கூலிங் ஆகிறதும் மைண்ட் ஃப்ரெஷ் ஆகிறதும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம நார்மல் வாட்டரில் இருக்குது. ஆனால் இதே நீங்கள் போயிட்டு மினரல் வாட்டர் குடிக்கிங்க அப்படின்னா ஒரு சுத்தமான கழிவு நீரை குடிக்கிறீங்கன்னு அர்த்தம். இதை டெய்லியும் யூஸ் பண்ணிகிட்டே இருக்கீங்க அப்படின்னா உங்கள் பாடிக்கு நீங்கள் அதிகமாக தேவையில்லாமல் வேலை கொடுத்துட்டு எனர்ஜி லாஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். உதாரணத்துக்கு நீங்கள் மினரல் வாட்டர் எடுத்து ஏதோ ஒரு பயிர் வகையோ எதையோ ஒன்று ஊற போடுங்க, நார்மல் வாட்டர் எடுத்தும் ஊற போடுங்க. எதில் பயிர் ஊறுது அப்படின்னு பாருங்கள். எதில் அந்த ஊறப்பட்ட பயிர் வந்து முளைக்கட்டுது அப்படின்னு பாருங்கள். நார்மல் வாட்டரில் இருக்கக்கூடிய அந்த பயிர் வந்து முளைக்கட்டும். நீங்கள் மினரல் வாட்டர் ஊற போட்டிங்கன்னா அந்த பயிர் வந்து ஊறாது, முளைக்கட்டவும் செய்யாது. ஸோ இதை ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்டே இருக்கீங்க அப்படின்னா மிகப்பெரிய முட்டாள்தனத்தில் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இருக்கீங்க, ஆமாம். அப்புறம் பல பேர் அதை ரிச்சுன்னு நினச்சிக்கிட்டு பல பேர் யூஸ் பண்ணலாம். இல்லை என்ன இப்போ ஒரு பர்பஸ்க்காக அதை யூஸ் பண்ணுறாங்கன்னு தெரியல. பல சைக்கோக்கெல்லாம் பார்த்துருக்கேன். அதை தான் நான் குடிப்பேன், மற்ற எந்த வாட்டரையும் குடிக்க மாட்டேன் அப்படின்ற சைக்கோக்கெல்லாம் பார்த்துருக்கேன். அதனால் இதை ஷேர் பண்ணுறேன். அப்புறம் இந்த கொசு டைமில் வந்துட்டு எப்படி கொசு பத்தியை யூஸ் பண்ணணும் அப்படின்றது இது ரொம்ப நாளைக்கு முன்னாடி சொல்லணும்னு உங்கள்கிட்ட நினச்சேன். ஆனால் இப்போ ஷேர் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். கொசு பத்தியாக இருக்கட்டும், இல்லை லிக்யூடாக இருக்கட்டும், எந்த விஷயமா இருந்தாலும் கொசுப்பத்தியை வந்து குழந்தைகளோ இல்லை பெரியவங்களோ நம்ம நார்மல் பீப்புள்ஸோ இருக்கையில் தூங்கையில் அதை வந்து யூஸ் பண்ணக்கூடாது. அப்படி யூஸ் பண்ணோம் அப்படின்னா பல சுவாச பிரச்சனைகளையோ அதுலேருந்து வர அந்த கெமிக்கல்ஸ் அந்த விஷயங்கள் வந்துட்டு நம்மளுடைய லங்ஸை அஃபெக்ட் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்குது. பிரெயினுக்கு போகக்கூடிய அந்த ஒரு மயக்க நிலை, ஒரு மாதிரியான சில விஷயங்களை வந்து செய்யக்கூடிய விஷத்தன்மை வந்து இருக்குது. அதனால் அதை மோஸ்ட்டாக வந்து நீங்கள் ரெகுலர் லைஃப்பில் யூஸ் பண்ணுற மாதிரி, அதாவது பொருத்தி வச்சுட்டு படுக்கிற மாதிரி யூஸ் பண்ணக்கூடாது. எப்படி யூஸ் பண்ணணும், அவாய்ட் பண்ண முடியாது. கொசுவை விரட்டுறதுக்கு யூஸ் பண்ணி தான் ஆகணும். அப்படின்னா நான் சொல்லக்கூடிய வழியை ஃபாலோ பண்ணி பாருங்கள். என்ன அப்படின்னா, நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி அந்த கொசு ஆலோட்டையோ இல்லை கொசுபத்தியோ ஏதோ ஒன்று பொருத்தி வச்சுட்டு நீங்கள் வீடை க்ளோஸ் பண்ணிட்டு வெளியே வந்துடுங்க. வெளியே ஒரு மணி நேரம் கழிச்சுட்டு கொசுவெல்லாம் இறந்த பின்னாடியோ அந்த ஃபுல்லாக ஃபார்ம் ஆன பின்னாடி திருப்பியும் உள்ளே போய் அந்த ஃபேன் சுவிட்சை போட்டு அந்த காற்றெல்லாம் வெளியேற்றிட்டு அப்புறமா நீங்கள் ஸ்லிப்பிங்குள்ளே போங்க. இப்படி பண்ணும்போது உள்ளுக்குள்ளே கொசு இருக்காது. அப்புறம் நீங்கள் இந்த கொசு பற்றி யூஸ் பண்ண அந்த ஸ்மோக்கும் உள்ளே இருக்காது. ஸோ இதை ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ஏன் அப்படின்னா வேகமாக வந்து சின்ன குழந்தைகளும் பெரியவங்களும் அஃபெக்ட் ஆவாங்க. நம்மளை மாதிரி நடுத்தரமான ஆளுகளுக்கு வந்துட்டு அது பெருசாக இல்லாட்டியும் இருந்தாலும் அது என்னதான் இருந்தாலும் எஃபெக்ட் தானே. ஸோ உங்கள் மீது உள்ள அக்கறையின் காரணமாக நலனின் மீது இருக்கக்கூடிய நலன், உங்கள் நலன் எனது நலன் அப்படின்னு ஷேர் பண்ணிக்கிறேன்.
புரிஞ்சு எல்லாத்தையும் நம்மளும் நல்லா இருக்கணும், 4 பேரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள். இதை தவிர வேறு என்ன கேட்க போகிறேன் உங்கள்கிட்ட? நான் உங்கள் திரையப்பாண்டி, இது நம்ம திரையப்பாண்டி 2001.